இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? ஏண்டி தண்ணி வரலன்னா அதுக்கு ஆறாவ தண்ணியை பிடிச்சி பண்ண வேண்டியதானே? எதுக்கு இப்ப காக்கான்னு கத்திக்கிட்டே கிடக்குற? ஆறாவ தண்ணி மிஷின் கெட்டு போய் பல காலம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? அப்படி இல்லைன்னா கேன் தண்ணியாவது வாங்க வேண்டியதானே? இத்தனை நாளா கேன் தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி, கேன்காரனுக்கு போன் அடிச்சு சொல்லி 4-5 கேனை கொண்டு வந்து போட சொல்லு. ஐயோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? கேன்காரனும் இன்னைக்கு வர மாட்டானா. இப்ப என்னதான் பண்ணணும் அப்புறம்? இப்ப நம்ம போய் வெளியில போய் தான் தண்ணி பிடிக்க ஆகணும். அப்படின்னா நீ போய் புடி. எதுக்கு என் பொண்ணுங்களெல்லாம் இழுக்கிற? நான் ஒத்தால எப்படி எல்லா தண்ணியும் தூக்கிட்டு வருது? இங்கே இருந்தா அம்மா நம்மள தண்ணி தூக்க விட்டுரும். இங்க இருந்து கிளம்பிடணும். அதுக்காக வயசுக்கு வந்த பிள்ளைங்களை போய் ரோட்ல போய் தண்ணி தூக்க விடுவியா? அப்ப நான் தண்ணி பிடிச்சா உங்களுக்கு பரவாயில்ல, உங்க பொண்ணுங்க தண்ணி பிடிச்சாதான் தப்பு. இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போற வீட்லயே இந்த மாதிரி வச்சுக்குவாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த மாதிரி மாப்பிள்ளையா நான் பார்த்து எங்க பிள்ளைங்களுக்கு கட்டி வைக்க போறேன். உனக்கு என்ன அதுல? அப்படி பார்த்துதான் எங்க அப்பாவும் உங்களை கட்டி வச்சாரு. நீங்க இப்படி தானே பண்றீங்க. நானா உங்களுக்கு குறைச்சல், உங்க பொண்ணுங்கன்னா உங்களுக்கு வசதியா? இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. என்ன பேசி மடக்கிட்டதான் உங்களுக்கு நினைப்பா? அதெல்லாம் முடியாது, சமைச்சு ஆகணும். அதுக்காக 2 குடம் தண்ணி 3 குடம் தண்ணி தூக்கி தான் ஆகணும். நான் உங்க பொண்ணுங்களை இழுத்துட்டு போயிடுவேன். இப்படியே வச்சிருந்தா போற வீட்டுல ஒழுங்கா வேலையும் பார்க்க மாட்டாளுங்க, என்னையே தான் குறை சொல்லுவாங்க போற வீட்டுல, தெரியுமா? நான் எதுக்கு கண்டவங்கள்ட்டலாம் பேச்சு வாங்கணும்? எனக்கு என்ன அவசியமா? இங்க பாருடி, ஒழுங்கா சொல்றதை கேளு. என் பொண்ணுங்களை கூட்டிட்டு போனேன், அப்புறம் இங்க நடக்கிறதே வேலை. எப்படி இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நடப்பீங்களா? நீங்க என்னமா பண்ணிட்டு போங்க, நான் போய் தண்ணி தூக்கணும், எனக்கு வேலை இருக்கு. இந்த வீட்டோட தலைவங்கிற மரியாதையே இல்லப்பா இவங்களுக்குலாம். வெளியில தான் அவன் பண்றான் டார்ச்சர், என்னைய வீட்டுக்குள்ளார வந்தா இவ என்னைய பண்ணிக்கிட்டு இருக்கா. காலையில் பார்த்தா ரீல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ரீல்ஸ் கூட நல்லாவே இல்லை. ஒரு சேனல் எடுத்தோம்னா அவங்க சேனலில் உள்ள எல்லா ஷார்ட்ஸையும் போட்டு விட்டுட்டு தான் அடுத்தது போவாங்க போல. இந்த மூஞ்சியவே எவ்வளோ நேரம் பார்க்கறது? மணி என்ன? மணி 6:30 தானே ஆகுது. இப்போவே எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நேரம் போன பார்ப்போம், அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போய் குளிப்போம். இவ்வளவு முடிச்சுட்டாளா? அம்மா வரத்துக்குள்ளார பேசாம படுத்துடணும். நவுந்து படுடி. என்னாச்சு உனக்கு? ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளு, கேட்காட்டினா போயிடு. ஒழுங்கா இப்பவே படுத்து தூங்கிடு. அம்மா வர டைம் ஆயிடுச்சு, ஒழுங்கா தூங்கிடு. நான் சொல்லிட்டேன், நான் தூங்க போறேன், என்னை எழுப்பாத. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நான் முழிச்சுதான் இருப்பேன். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நீ என்னமோ பண்ணிட்டு போய் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. என்னாச்சு இவளுக்கு? சரி போ, நம்ம பாட்டுக்கு போனை பார்த்துக்கிட்டு இருப்போம். அடியே, காலையில வேலையை பார்க்காம என்ன போன் நோண்டிக்கிட்டு இருக்க? நீ மா, இப்ப என்னம்மா பிரச்சனை உனக்கு? இவ எங்க வந்தோடனே தூங்குறாளா? ஏமா, மணி 6:30 தானே ஆகுது, அதான் அவ தூங்குறா. தூங்குவா தூங்குவா. ஒழுங்கா எந்திரிச்சு இந்த தண்ணியை பிடிங்க. ஓ, இதனாலதான் அனிதா வந்து நீ தூங்குடி அப்படின்னு நீ சொன்னாலோ? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இருந்துட்டேன். இப்ப நான் தான் தண்ணி பிடிக்க வரணுமா? இப்ப எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? என்னடி அங்க முன்னு ஒழுங்கா தண்ணி பிடிக்க வரியா இல்லையா? மா, எனக்கு தூக்கமா வருதுமா, ஒரே மயக்கமா வருதுமா. நீ எப்படி தண்ணி பிடிமா? என்னால முடியலம்மா, நான் தூங்குறேன். என்னங்கடி நடிக்கிறீங்களா? தண்ணி பிடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா இங்க ஒருத்தி நல்லா பேசிக்கிட்டு இருந்தவ திங்கு டிங்கு டிங்குன்னு ஓடிட்டு வந்து படுத்து தூங்கிட்டான். இன்னொருத்தி போன் பார்த்துக்கிட்டு இருந்தவ தண்ணி பிடிக்க வாடின்னு கூப்பிட்டோன்னே உடனே தபக்குன்னு கண்ணாடியை மாட்டிட்டு தூங்கிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஒழுங்கா நான் மரியாதையா எந்திரிச்சிருங்க, இல்லைன்னு வை விளக்க மாதிரி பிஞ்சிடும். நீ பாட்டுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருமா, நான் அப்படியே பாட்டு மாதிரி கேட்டுட்டு அப்படியே தூங்க போறேன். அவ்வளவு திமிர் ஆயிடுச்சா? இரு விளக்க மாட்ட எடுத்துட்டு வர 2 பேத்துக்கும். எங்க எஸ்கேப். அப்பாடா, நிஜமாலுமே தூங்கிட்டோம் போல. அம்மா வந்து பார்த்துட்டு சின்ன பொண்ணா தான் இழுத்துட்டு போயிருக்கோம். அப்பாடா, எப்படியோ தப்பிச்சுன்னுடா சாமி. ஃபோனை விட்டுட்டு போயிட்டாளே.
சரி நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஐய இவங்களெல்லாம் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கா லூஸு. வந்து பார்க்கும்போது இவ தூங்கிட்டு இருந்தா, இப்போ முடிச்சுட்டு ஃபோன் பார்க்குறாளோ. அங்கே எங்க சின்ன பொண்ணை காணா, ஓடிட்டாளா? சரி சரி, இவ வந்து ஏமாத்தினால இப்போ இவளை தான் தண்ணி பிடிக்க கூட்டிட்டு போகணும். எதுக்கு அம்மா இவ்வளோ கோவமாக நிற்கிது? அதான் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போய் தண்ணி பிடிக்க போயிருக்குமே, இங்கேயே இப்படியே நிற்கிது. ஏய், ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு வந்து என் கூட வந்து தண்ணியை பிடிக்கிற. வரலன்னு வையி, நான் அவ்வளோதான் பத்திரகாளியாக மாறிடுவேன். என்னைய பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து தண்ணி பிடிக்கிற அடிபம்பில் வந்து நிற்கிற. என்னம்மா சொல்கிற? அப்போ நீ இன்னும் தண்ணி பிடிக்கலையா? ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு வந்துரு. என்ன அப்போ இன்னும் தண்ணி பிடிக்கலையா? சின்ன பொண்ணு என்னைய மாட்டி விட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டாளா? நான் தான் தூங்கிட்டேனோ. சே, எல்லா பிளானும் சொதப்பல். அவளை காப்பாற்றி விட்டுட்டு இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். சுஜாதா, தண்ணி வருதா இல்லையா? எனக்கு என்னக்கா தெரியும்? இன்னைக்கு தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, அதான் தோட்டத்தை தூக்கிட்டு ஓடியாந்தேன். மணி 6:30 தானே ஆகுது, இன்னும் தண்ணி வரலையே. உங்க அம்மா வரலையா? நீ வந்து தண்ணி பிடிக்க வந்திருக்க? அது வேற ஒன்றும் இல்லைக்கா, தண்ணியை பிடிச்சி வைக்க சொன்னிச்சு. வச்சதுக்கு அப்புறமேட்டு தூக்கிட்டு போகும்போது அம்மா வருவாங்க. பேபி அக்கா கூட இன்னும் நல்லா பளபளன்னு இருக்கு. ஒரே கலர் வேற, அப்படியே மாத்தி விட்டுருவோம். அந்த அக்கா நல்லா கழுவி தொடக்கும் போல கொடுத்த. ஏங்கடி, ஒரு 8 கம்பியை விட்டு ஆட்டி பாருங்க, தண்ணி எதுவும் அடிச்சிருந்தாலும் அடைச்சிருக்கும். சரிக்கா. தண்ணி வருது தண்ணி வருது, தண்ணி பிடிக்கணும். நான் தான் முதல்ல வந்தேன், அதனால என் கூட தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். ஏக்கா, யார்கிட்ட கடவுற நீங்க? நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 வாட்டி பார்த்துட்டு போனேன் தெரியுமா? இங்க பாருடி, இந்த கதையில என்கிட்ட ஆகாது. இந்த தண்ணி வரும்போது யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் பிடிக்கணும். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் பிடிப்பேன். இப்போ பிடிச்சி ரொம்பிக்கிட்டு இருக்கு, இன்னொரு குடத்தையும் பிடிச்சிட்டு தான் விடுவேன். ஒன்னால ஆனதை பார்த்துக்க. பேபி அக்கா, நீ பிடிக்கிற குடம் எனக்கு தானே. சரி சரி, நீயே ஃபர்ஸ்ட் பிடி. என்னடி அம்மா, தூக்கவே முடியலையே. அக்கா, சுஜாதா அக்கா. என்னடி? இல்லக்கா, 2வது கூட நான் வச்சுக்கிறேன்னு. எங்க அம்மா இன்ன வரைக்கும் நீ தண்ணியே பிடிக்கலையான்னு என்னை திட்டிக்கிட்டே இருக்கும்க்கா. அப்புறம் அதெல்லாம் முடியாது, நான் தான் வைக்க போறேன். 3வது கூட வேணா நீ வச்சுக்க. என்னக்கா, நான் ஒரு சின்ன பிள்ளை, எனக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா? ஆமா, அடிபம்பில் வந்துட்டு சமாதானம் பேசிக்கிட்டு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வச்சு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். நியாயம் அநியாயம் இங்க பேசவே முடியாது. பேசணும் அவ்வளவுதான், நம்மளுக்கு தண்ணியே கிடைக்காது பார்த்துக்கோ. சரிக்கா, இது மட்டும் பண்றீங்களா? என்ன பண்ணணும்? உங்க குடத்துக்கு பின்னாடி நான் என் குடத்தை வைக்கிறேன். நீங்க குடத்தை ரொம்பணும்னு என் குடத்தை நோக்கி வச்சிடுறீங்களா? ஏன் அப்ப நீ எங்க போற? ஏக்கா, நான் சின்ன பிள்ளைக்கா. இம்மா தண்டி எல்லாருமே நிக்கிறாங்கக்கா. நான் எப்படிக்கா குறுக்கால போடுறது? பேசினாலும் என்னை சின்ன பிள்ளைன்னு சொல்லி இது பண்ணி விடுறாங்கக்கா. இதுக்குதான் அம்மா கறி வரணுங்கிறது. சரி சரி இரு, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னக்கா ஹெல்ப்பு? இந்த பாருடி, பேபி அக்கா வச்சிருக்க குடம் பளபளன்னு நல்லா விளக்கி இருக்கு. அதே கலர்ல தான் நானும் குடம் வச்சிருக்கேன். நானே பேபி அக்கா குடத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த குடத்தை வச்சு அந்த அக்காவுக்கு தள்ளி விட போறேன். இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாது என்ன? அடிப்பாவி, அப்ப எங்க வீட்டு குடத்தை மாத்தினதே நீதானா? இந்த வேலையை தான் நீ திடீரியா? இப்பதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எங்க அம்மாட்ட சொல்லாம விட மாட்டேன். சரிக்கா. என்னடி ஆச்சு பாப்பா? ஏக்கா, அங்க திரும்பி பாருக்கா, இன்னொரு அக்கா வந்து தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தானே 2வது வைக்கணும். எவடி அவ? நான் வைக்கிறதுக்கு அப்புறமேட்டு தான் வைக்கணும் குடத்தை. அதுக்குள்ளார யாரடி குறுக்கால வந்து குடத்தை வச்சது? எவடி அவ? அக்கா, நீங்களாக்கா? நீங்க பிடிச்சிக்கோங்கக்கா. சரி அக்கா, நான் அப்புறமா பிடிச்சிக்கிறேன். ஏக்கா, என்கிட்ட அப்படி பேசுனேன், இந்த அக்கா பக்கம் பம்புற. அடியே, இந்த அக்கா பயங்கரமான ஆளுடி. அதுவும் இல்லாம பேசுச்சுன்னு வையி, சண்டை போட்டுச்சுன்னா அவ்வளவுதான், 8 ஊருக்கு கேட்கும். அவன் வீட்டுக்காரர் எப்படிதான் இந்த பொம்பளைய வச்சு சமாளிக்கிறாரோ என்னமோ தெரியல. அப்ப திமிரா பேசுறதெல்லாம் என்கிட்ட மட்டும்தான், அப்படிதானே? புள்ள பூச்சிக்கெல்லாம் கால் முளைக்கவும் நான் என்ன கனவா கண்டேன். இதுக்குதான் ஓவரா சீனை போட்டு ஆடக்கூடாதுங்கிறது. ஏக்கோ, என்னடி நீ ஒண்ணு எனக்கு வக்கால் தோணு வாங்க வேணாம். நானே இப்ப தண்ணியை பிடிச்சுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் உங்க இடத்த பிடிக்கிறியான்னு பாப்போம். பாத்தி, தூக்கவே முடியல.
யோ இங்க தானே உட்கார்ந்துருக்க, ஒரு குடத்தை வாங்கி வைக்கலாம்ல. ஏமா ஆத்தி, இந்த ஆளை வச்சுக்கிட்டு ஒரு வேலை பார்க்க முடியாது. ஒரு குடத்தையும் எடுத்து தரமாட்டான், ஒன்னும் தரமாட்டான். இந்த ஆள் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நம்மளுக்கு தான் வேலையும் வைக்கிறான். யோ என்ன? இந்த ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்து உள்ளார வையி. சரி சரி. என்ன நான் சொன்னது உடனே புரிஞ்சிருச்சோ? சரி சரிங்கிறான். சரி நம்மளுக்கு வேலை மிச்சம், ஒரு குடத்தை கொண்டு போய் உள்ளார வைப்போம். ஒரு குடத்தை தான் அவன் எடுத்துட்டு வருவானே, அப்புறம் என்ன. இந்த குடத்தை எடுத்து போகாம போயிட்டு இருக்கா. என்னமோ வந்து சொன்னாலே இந்த குடத்தை காமிச்சு, நாமளும் ஏதோ ஒரு யோசனையில சரி சரின்ட்டோம். என்ன சொன்னா இந்த குடத்தை பத்தி? தெரிஞ்சிருச்சு. நான் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு தான் என்கிட்ட சொல்லியிருப்பா எடுத்துக்கையா அந்த குடத்தைன்னு. என் முண்டாட்டி என்னை எவ்வளவு தாங்குறா. என்ன அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கா. என்ன பண்றது, அவளாலையும் தூக்கிட்டு வர முடியல, வயசாகுது இல்ல. சரி நம்மளே தூக்கிட்டு போய் பாத்ரூம் ஊத்தி வைப்போம். எவ்வளவு வெயிட் ஆயிட்டு தூக்கவே முடியலையே. சே என்ன பொறுப்பா இருக்காரு. நான் சொன்ன உடனே குடத்தை தூக்கிட்டு உள்ளார வந்துட்டாரு. நான் தான் இந்த ஆளை புரிஞ்சுக்காம தேவையில்லாம திட்டிவிட்டேன். இந்த ஆள் குடத்தை எங்க தூக்கிட்டு போறான்? யோ யோ கிச்சன் இங்க இருக்கியா? அட காது சவுட்டு பையில இங்க இருக்கு.